இந்தியாவுடன் புதிய தந்திரமாக மாலித்தீவு, அதுவும் தங்கள் அமைச்சர்களும் செயலாளர்களும் சீன பயணங்களும் கலந்துரையாடல்களும் ஒப்பந்தங்களும் ஒருபுறம் நடத்தி கொண்டே நமது முகமது மொய்சு வியாபார தந்திரவுமாக இந்தியர்களை வலைபோட்டு பிடிக்க கிளம்பியிருக்கிறார். இதுதான் இங்கு வேடிக்கையாக இருக்கிறது. அதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். மாலத்தீவின் சுற்றுலாவின் பங்காளிகளாகுங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சகம். நமது இந்தியர்களின் தாய்நாட்டு பற்று மாலத்தீவை ரொம்பவே பாதித்திருக்கிறது, வறுத்தெடுத்திருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். மாலத்தீவில் செல்வதை பலரும் தவிர்க்கிறார்கள். அதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் மாலத்தீவு. மாலத்தீவின் சுற்றுலா பங்காளிகள் ஆகுங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறது மாலத்தீவின் சுற்றுலாத்துறை அமைச்சகம். நமது இந்தியர்களின் தாய்நாட்டு பற்று மாலத்தீவை ரொம்பவே பாதித்திருக்கிறது. மாலத்தீவில் செல்வதை பலரும் தவிர்த்திருக்கிறார்கள். அதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது, வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைவு மாலத்தீவின் வருமானத்தை வெகுவாக குறைத்தது மட்டுமல்லாமல் பொருளாதார பிரச்சனையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது வெல்கம் இந்தியா கேம்பெயின் ஆக மாலத்தீவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் ஃபைசல் ஒரு குழுவோடு இந்தியாவில் முகாமிட்டு கெஞ்சுகிறார் இந்தியாவிடம். நாட்டின் 3 பெருநகரங்களில், அதாவது மெட்ரோபாலிட்டன் நகரங்களில் இந்த கேம்பெயின் வழியாக இந்தியர்களை தங்கள் நாட்டின் சுற்றுலா பயணிகளாக மாற்ற முயற்சிக்கிறது மாலத்தீவு. சிலர் அப்படித்தான் நம்மிடம் விற்று நம்மிடம் லாபம் பார்த்து அந்த லாபத்தில் உள்ள காசில் நமக்கு எதிராக ஆயுதம் வாங்கவோ திட்டம் தீட்டவோ செய்வார்கள். அப்படித்தான் மாலத்தீவும் செய்தது. இந்தியாவை சீண்டி காலகாலமாக இந்திய இராணுவம் மாலத்தீவில் அவர்களுக்கும் நமக்கும் பாதுகாப்பாக இருந்து செயல்பட்டு வந்ததற்கு குந்தகம் வைத்தது. இந்தியர்களை அல்லது இந்திய இராணுவத்தை வெளியேற்றும் என்று கூறித்தான் ஓட்டு வாங்கி ஜெயித்தார் நமது இப்போதைய ஆட்சியாளர் முகமது மொய்சு. மாலத்தீவு மக்களையும் ஏமாற்றி ஓட்டு வாங்கி மொய்சு ஆட்சிக்கு வந்ததும் தன் செயலை காட்டவும் வாலாட்டவும் துவங்கினார் இந்தியாவிடம். இப்போது கஞ்சிக்கே வழியில் என்று தெரிந்ததும் மறுபடி கைகால் போட்டு அடிக்கிறார்கள். அப்போதும் உடம்பு முழுவதும் சீனாக்காரனின் டிராகன் வாயில் கொடுத்துவிட்டு தலையை மட்டும் காட்டி எங்களிடம் சுற்றுலாவிற்கு வாருங்கள் வாருங்கள் என்று இந்தியாவை அழைக்கிறது. அதானது வருமானம் இந்தியாவிலிருந்து வேண்டும், அதை வாங்கி வாழ வேண்டும். ஆனால் இந்தியக்காரன் எதிரியிடம் தோளின் மேல் தோள் போட்டு மற்ற வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். இப்படி இப்போதும் திட்டம் போடுகிறது. இது ஒரு ராஜதந்திரமாக அது நினைக்கிறது. இந்த வருடம் மட்டும் 2 லட்சம் பேருக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறது மாலத்தீவு இந்தியாவிலிருந்து. அதற்கான பல தந்திர வேலைகளைத்தான் இப்போது இந்தியாவுக்கு வந்து சுற்றுலாத்துறை செய்து கொண்டிருக்கிறது. மெட்ரோபாலிட்டன் நகரங்களுக்கு வெளியே உள்ள மற்ற நகரங்களில் கூட விளம்பரங்களும் வியாபார பொருட்கள் விற்பனை மூலமாகவும் சினிமா நட்சத்திரங்கள் பிரபலங்கள் மூலமாக விளம்பரங்கள் செய்தும் அவர்களை பேச வைத்தும் மாலத்தீவில் உள்ள வசதிகள் சொகுசுகளை எல்லாம் காட்டி மக்களை, அதாவது இந்தியர்களை சுற்றுலாவுக்காக மாலத்தீவில் ஈர்ப்பது என்பதுதான் இந்த குழுவின் நோக்கமாக இருக்கிறது. இதற்கு மௌனமாக அனுமதி அளித்ததுடன் வேடிக்கையும் பார்த்து கொண்டு இந்தியா அமைதி காக்கிறது. இந்த வருடம் மே மாதத்தில் கூட மாலத்தீவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். சுற்றுலா எங்கள் வாழ்வாதாரம், அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், இந்தியர்கள் அதில் பங்காளிகள் ஆக வேண்டும், மாலத்தீவு மட்டும்தான் எங்களுடைய வருமான வார்க்கம், சுற்றுலா முறையை நம்பி வாழும் நாடு எங்களுடையது என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார் சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் ஃபைசல். ஆனால் இந்திய சுற்றுலா பயணிகளிடம் வேண்டுகோள் வைத்த அவர் தங்களுடைய இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி எதுவும் சொல்லவோ அல்லது அவற்றை மறுபரிசீலனை செய்யவோ இவர்கள் எதுவும் செய்யாமல் மறுபுறம் இவர்கள் சீனாவுடமான நெருக்கத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருபுறம் சீனாவுடமான நெருக்கத்தை கூட்டி அந்த செயல்பாடுகளில் மும்முரமாக செயல்படவும் செய்கிறார்கள். மறுபுறம் இந்தியாவிடம் கெஞ்சுகிறார்கள். அதானது வைக்கோலை எருமைக்கு போட்டு தண்ணியும் எருமைக்கு காட்டிவிட்டு பசுவிடம் பால் கறக்க நடக்கும் உத்தியைத்தான் மாலத்தீவு காட்டுகிறது. இது ஒரு ராஜதந்திரமாக அது நினைக்கிறது. 2023ஆம் ஆண்டு இதே கால அளவில், அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான முதல் காலாண்டில் கணக்கு பார்த்தோமானால் சுமார் 73,785 சுற்றுலா பயணிகள் மாலத்தீவிற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதே கால அளவில் இந்த 2024இல் வெறும் 42,638 பயணிகள் தான் சென்றிருக்கிறார்களா. சுமார் 31,147 பயணிகள் குறைந்திருக்கிறார்கள். இது 42% குறைவை காட்டியிருக்கிறது. 2024 ஜனவரியில் 15,006 இந்தியர்கள் மட்டும்தான் மாலத்தீவில் சென்றிருக்கிறார்கள். அது பிப்ரவரியிலோ 11,152ஆக இருந்தது. அதே சமயம் 2023 பிப்ரவரியில் 24,632 பேர் சென்றிருக்கிறார்கள். எந்த அளவு மாலத்தீவை இந்தியர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது இதை பார்த்தாலே புரியும். இந்தியாவையும் இந்திய பிரதமரையும் கேலி செய்து வெளியிட்ட அறிக்கையின் எதிரொலிதான் மாலத்தீவு கனவில் கூட எதிர்பார்க்காத ஒரு அடியாக அவற்றின் தலைகளில் இறங்கியிருக்கிறது.
இந்தியர்களின் நாட்டுப்பற்று இப்போதுதான் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது என்பது போல சுற்றுலாவை பயன்படுத்தி வளர்ந்த மாலித்தீவு அது இந்தியர்களின் ஒத்துழைப்பாலும் இந்தியர்கள் வருவதால் தான் அதிகம் கிடைக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் மாலித்தீவு மக்களும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு முடிவெடுத்து இந்தியாவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவரை நம்பி அவருக்கு ஓட்டளித்து அவரை ஆட்சிக்கு கொண்டு வரும்போது அதன் பாதிப்பை கட்டாயம் மாலித்தீவு மக்களும் அனுபவித்தே ஆக வேண்டும். அதைத்தான் இப்போது அனுபவிக்கிறார்கள். மொய்சு தான் சீனாவிற்கு கைக்கூலி ஆனது மட்டுமில்லாமல் அப்பாவி மாலித்தீவு மக்களையும் கைக்கூலி ஆக்கியிருப்பதன் பின்விளைவு மாலித்தீவு இப்போது அனுபவிக்க துவங்கி இருக்கிறது. உண்மையில் சீனாவின் நோக்கம் என்ன? சீனாவிற்கு இந்திய பெருங்கடலில் ஆளுமைக்கு மாலித்தீவு, ஸ்ரீலங்கா போன்ற இந்திய பெருங்கடலில் உள்ள சிறு சிறு நாடுகளில் தங்களுக்கு ஒரு தாவளங்கள் தேவை. அதற்கு பல வலைகளை அது வீசுகிறது. ஸ்ரீலங்காவும் ஒரு காலத்தில் வீழ்ந்தது. இப்போது மாலித்தீவில் மொய்சு மூலமாக அது வலையை வீசியிருக்கிறது. இதில் அவர் மாட்டிக்கொண்டார். கடன் அளித்து உள்கட்டமைப்பை வளர்த்துகிறோம், அதை வளர்த்துகிறோம் என்று கடனை அதிகமாக அளித்து தங்களுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது. இதை அறியாமல் மொய்சுவும் விளையாடி கொண்டிருக்கிறார். மாலித்தீவு மக்களும் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். ஆனால் பிழைப்பு நாட துவங்கியதும் பிழைப்பிற்காக இந்தியாவை நாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்தியாவில் வந்து கையேந்துகிறார்கள். வயிற்றில் அடித்து பாடாத புறையாக வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஜனவரியில் லட்சத்தீவில் பாரத பிரதமர் பயணம் செய்து சுற்றுலாத்துறையை ஊக்கப்படுத்தும் விதமாக கடற்கரையில் அமர்ந்ததுதான் இவர்களுக்கு வயிற்றெரிச்சலை கிளப்பியிருக்கிறது. அன்று மாலித்தீவு அமைச்சர்களுக்கு நிலவை பார்த்துதான் நாம் சத்தம் போடுகிறோம் என்று கூட புரியாமல் தெருவில் நின்று கொண்டு நிலவை பார்த்து சத்தம் போடுவது போல நமது பாரத பிரதமரின் வீடியோவையும் வெளியிட்டு கிண்டலும் கேலியுமாக ஒரு பதிவை ட்விட்டரில் வெளியிட்டார்கள். அதுதான் அவர்கள் தனக்குத்தானே வைத்த வேட்டு. இந்தியாவுக்குள் 1000 வேறுபாடுகள் இருக்கும். அது கருத்து வேறுபாடாக இருக்கலாம், கட்சி வேறுபாடாக இருக்கலாம், செயல்பாட்டு ரீதியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்திய பிரதமரை ஒரு வெளிநாட்டுக்காரர் கிண்டலும் கேலியும் செய்யும்போது இந்தியர்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள், அதற்கு எதிர்விளைவை ஆற்றுவார்கள் என்பதை மிகச் சரியாக இந்தியர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் மாலித்தீவிற்கு. ஆனால் இருந்தும் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இந்திய பிரதமர் என்று வரும்போது அனைவரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை இன்று வரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது ஒரு தொடக்கம்தான். மாலத்தீவு என்னதான் அழுது நடித்தாலும் இந்த நரித்தந்திரங்கள் எல்லாம் இந்தியாவிடம் செல்லுபடியாகாது. இதைவிட பெரிய தந்திரம் பிடித்த நாடுகளின் செயல்பாடுகளை எல்லாம் சமாளித்து வந்திருக்கும் இந்தியாவிற்கு இது ஒரு ஜுஜிபி மாதிரியாகவே தான் தெரியும். மாலித்தீவின் செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்தியாவும் தங்கள் நகர்வுகளை முன்னெடுக்கிறது. சமீபத்தில் மாலித்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக சீனா சென்றார். மாலித்தீவில் அடிப்படை வசதிகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் கடன் அளித்து செயல்பட்ட பல நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். மறுபக்க வேலையை கச்சிதமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜனவரியில் சீன பிரதமர் ஷி ஜின்பிங் அழைத்ததாக சொல்லி மாலித்தீவு பிரதமர் முகமது மொய்சு அங்கு சென்றார். 2023 பதவியேற்ற பின்பு சென்ற முதல் பயணம் கூட அதுதான். அந்த பயணத்தின் போது பல முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் மொய்சு சீனாவுடன் சேர்ந்து. இரு நாடுகளும் சேர்ந்து செயல்படும். இரு நாடுகளுக்குமான உறவின் முன்னோக்கிய நகர்வுகளுக்கும் ஒன்றுக்கொன்றுமான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் பொருட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளும் நடத்தியிருந்தது. உள்கட்டமைப்பு, சமுத்திரம், விவசாயம் சார்ந்த பல முக்கியமான ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டுவிட்டு வந்த மாலித்தீவு 2024 மார்ச்சில் மறுபடியும் பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டு சீனாவிடம் தங்கள் விசுவாசத்தை காட்டியது. இந்தியாவுக்கு செக்கு வைக்கும் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கும் என்றுதான் மாலித்தீவும் சீனாவும் நினைத்தது. அது ஒரு வெற்றியாக நினைத்தது. இந்தியாவுக்கு செக்கு வைக்கும் சீனாவின் அனைத்து நகர்களுக்கும் ஒத்து ஊதி ஒப்பந்தம் போட்டுவிட்டு இங்கு வந்து வயிற்றில் அடித்து பாட்டு பாடாத குறையாக பொழைப்புக்காக கெஞ்சுகிறது மாலித்தீவு. அங்கு சீனா இராணுவத்துடன் சேர்ந்து கையெழுத்து போட்டு இந்தியாவை வெளியேற்றி சீனாவின் பாதுகாப்பை கோருகிறது. சீனாவின் அஜெண்டாவும் அதுதான். சீனா உடனே என்ன செய்தது? தான் நினைத்தது போன்ற வலையில் சிக்கி தங்கள் வழிக்கே வரும் மாலித்தீவை உதவுவது போல் சீனாவும் பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறது. இந்த சீனா மாலித்தீவு கூட்டணி தான் இந்தியாவில் புதிய குரங்கு வித்தையுமாக இப்போது வந்திருக்கிறது. சுற்றுலாத்துறையின் அடிப்படையில் இந்தியா இதை எப்படி பார்க்கும், எப்படி கையாளும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்தியா மிக உஷாராக ஒவ்வொரு நகர்வுகளையும் முன்னெடுக்கிறது. அது மாலித்தீவுக்கு எதிராக லட்சத்தீவை வளர்த்தெடுப்பதற்காக பல நலத்திட்டங்களையும் அது கொண்டு வருகிறது. லட்சத்தீவில் ஏற்கனவே இருந்த ஒரு விமான நிலையத்தை விரிவுபடுத்தி பயணிகள் விமான நிலையமாகவும் இராணுவ விமான நிலையமாகவும் அதானது விமானப்படையின் விமான நிலையமாகவும் மாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. 2 விமான ஓடுபாதைகளையும் மாலித்தீவுகளில் அது அமைக்கிறது. ஏனென்றால் கொச்சின் டு லட்சத்தீவு விமானங்கள் அடிக்கடி பறப்பதற்காக அதற்கு ஏதுவாக இப்போது அமைத்திருக்கிறது.
லட்சத்தீவில் பிராண்டட் லக்ஸரி உயர்தர நவீன வசதி கொண்ட ரிசோர்ட்டுகள், ஹோட்டல்கள், வசதிகள் செய்யப்பட்ட பீச்சுகள் என மாலைத்தீவை தோற்கடிக்கும் விதத்தில் டாடா போன்ற பெரிய ஜாம்பவான்களின் கூட்டு முயற்சியுடன் அங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இந்த சுற்றுலா நல திட்டங்களும் விரிவாக்கங்களும் மிக விரைவில் நிறைவேற்றுவதற்காகவும் முழுமையடைய செய்வதற்காகவும் முழு மூச்சில் வேலை நடக்கிறது. இந்த வேலைகள் முழுமையடையும் போது விமான நிலையங்களும் நிறைவு பெற்றுவிடும். பயணிகளுக்கு போக்குவரத்தில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் செயல்படுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இவை அனைத்தும் முழுமை அடையும் போது மாலைத்தீவிற்கு இன்று நாம் பார்ப்பதல்ல, இது வெறும் ட்ரெய்லர் தான், வரப்போவதுதான் மிகப்பெரிய திரைப்படம் என்பது புரிந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. புரியும் போது இப்போது பார்ப்பது வெறும் ட்ரெய்லர் தான் என்பதை அது அப்போது அவர்களுக்கு புரியும். இந்தியாவின் அனைத்து உதவிகளையும் பெற்று இந்தியாவின் நிழலில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு முயற்சி செய்த இந்த முட்டாள்தனத்தின் விளைவை போக போக மாலைத்தீவு அதிகமாக உணர ஆரம்பிக்கும், எதிர்கொள்ள வேண்டியது வரும். மொய்சு போன்ற ஒருவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததற்கு மாலைத்தீவு மக்களும் வருத்தப்பட போகிறார்கள். ஆனால் இவர்களின் கூச்சமற்ற தன்மை என்பது கொஞ்ச நஞ்சமல்ல, அது மிகப்பெரியது தான். அதானது கஞ்சி ஊற்றி கொண்டிருந்தவனை அவமானப்படுத்தி வெளியேற்றிவிட்டு எதிரியிடம் மண்டியிட்டு அவனுக்கு ஏவலாளாய் செயல்பட்டு கொண்டே மறுபடியும் முதலில் கஞ்சி ஊற்றியவனிடம் வந்து பாட்டு பாடி வாய்ப்பு கொடுங்கள், வாழ்க்கை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே மறுபடியும் எதிரியிடம் தோள் மேல் கை போட்டு கொண்டிருக்கும் மாலைத்தீவின் ராஜதந்திரத்தை பற்றி என்ன சொல்வது? இது ஒரு ராஜதந்திரமா இல்லை கேவல தந்திரமா, முட்டாள்தனமா என்று கேட்கும் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். சாப்பாடுக்கு இங்கும் கூறு அங்கும் என்று சொல்வது போல இதற்கு ஏதோ சொல்வார்களே,